சென்னை தாம்பரத்தில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டடம், தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வகம் மற்றும் நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தாம்பரத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் தாம்பரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவ கட்டிடம், அதே போல தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை, புறநகர் பிரிவு ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வகம் மற்றும் 3 நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றை தற்போது நேரடியாக துவங்கி வைக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு மருத்துவமனைகள் பொது நவீனப்படுத்துவதும், அதே போல மக்களுடைய தேவைக்கேற்ப புதிதாக மருத்துவமனை நிறுவுவதும் என ஏற்கனவே கடந்த சட்டப்பேரவையில் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மேலும் புதிதாக கட்டடங்கள் நிறுவுதல் உள்ளிட்ட அடிப்படையில் தான் தற்போது தாம்பரம் மருத்துவமனையில் சராசரியாக ஒரு நாளொன்றுக்கு 1282 வெளிநோயாளிகளும் 136 உள்நோயாளிகளும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எனவே கூடுதலாக அவர்களுக்கு மருத்துவமனை மற்றும் கட்டிடங்கள் வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு புதிய மருத்துவமனைகள் துவக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தாம்பரம் அரசு மருத்துவமனை பற்றியும் 1880 பெரிய அறுவை சிகிச்சைகள் மற்றும் மாதத்திற்கு 187 பிரசவங்கள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் தான் தற்போது 400 படுக்கை வசதியுடன் கூடிய 7 மாடிகள் அனைத்து மருத்துவம் தரக்கூடிய புதிய கட்டிடம் நிறுவப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு மருத்துவமனைகள் அமையப்பட்ட நிலையில் தற்போது தாம்பரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் சுமார் 139 கோடியில் 2 லட்சம் சதுரடி பரப்பளவில் மாவட்ட தலைமை மருத்துவமனை அமையப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார். ஏற்கனவே 10/1/2023 அன்று அரசாங்கம் வெளியிடப்பட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்ற நிலையில் தற்போது இந்த புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் அவர்கள் அதிநவீன கூடிய மருத்துவ சிகிச்சை உள்ளடக்கிய அந்த புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார்.